எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாமா? நானும் எங்கள் வீட்டுக்காரன் வார சந்தைக்கு போயிருந்தேங்க. இதாங்க வார சந்தை. நாங்கள் வார சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்ப சொல்ல மழையே வரலைங்க. நல்லா வெயில் காஞ்சுதுங்க. ஆனால் அதிர்ஷ்டம் திருட போனாலும் தசை வேணும், அல்ல போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தாங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரியலங்க. நாங்கள் போனால் சந்தைக்கு போகிறதுல கரெக்டாக மழை. முன்னாடி மழை இல்லை, பின்னாடி வேறு ஊரில் மழை இல்லை. நாங்கள் எங்கே சந்தை போடுறோமோ அந்த ஊரில் மட்டும் அளவு வாரம் வாரம் கரெக்டாக மழை வருதுங்க. நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டிலேருந்து தாட்டெலாம் ஒரு 2-3 தாட்டு வச்சுன்னு இருப்போம் ரெடியாக. ஏன்னா மழை நம்ம நம்பவே முடியாது. குழந்த பிறக்கத்தும் மழை வரதும் எப்போ வரும் எப்போ போகணும் நம்ம தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதேமாதிரி தாங்க மழை திடுக்குன்னு வரும் சொல்லிட்டு தாட்டெலாம் எதுவுமே கட்டி சரி சொல்லிட்டு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தோம். தாட்டு கட்டுறோம், மழை நிற்கிது. மறுபடியும் மழை தாட்டுக்குள்ளெலாம் மழை வருது. மறுபடியும் தாட்டு அவுத்து வச்சுட்டு ஒரு பக்கமாக போய் நிற்கிறோமா, சரி மழை நிறுத்த பிறகு கொஞ்சம் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதேமாதிரி தான் நடந்துக்குன்னு போயின்னு வந்துன்னு அன்றைக்கெல்லாம் வேலையே அவ்வளோ வியாபாரமே இல்லைங்க. ஒரு அம்மா அது முன்வாரம் சொன்னாங்க. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு சொன்னாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சிலாம் வாங்கினாங்க. மொத்தமே அழுவி போயிடுச்சான். பச்சை மிளகானா தாங்கும், இஞ்சி ஓரளவுக்கு லைட்டாக தாங்கும். ஆனால் மழையில் அஞ்சா அது கூட அப்படியே நொசன்னு ஆகிடும். யாருமே வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்கினாங்க 4000க்கு பொருள் வாங்கி மொத்தமே வீணாக போயிடுச்சு சொல்லிட்டு அந்த மழை தண்ணியிலே அவங்க கண்ணுலேயும் தண்ணி வருது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கும். நாங்களும் பிஸ்கெட்டு தான் விற்கிறோம். பொரி உருண்டை, சால்ட்டு, வெண்ணெய் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் தேன் மிட்டாய், மிளகா மிட்டாய் அதெல்லாம் விற்போம். 10 ரூபாய் 20 ரூபாய் தான் விற்போம். இந்தமாரி மழை வந்தால் எப்படி தான் எங்களுடைய வியாபாரமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வியாபாரத்துக்கு போகலாம் எங்களுக்கு வருமானம் எதுவும் அந்த அளவுக்கு கிடையாதுங்க. 100 நாள் வேலை தான். 100 நாள் வேலை கரெக்டாக வாரம் கிடைக்காது. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதை நம்பி இருக்க முடியாது. பால் மாடு கொஞ்சமாக தான் கறக்கும். அந்த பால் துட்டு மாட்டுக்கு புண்ணாக்கு போட்டுக்க பற்ற மாட்டேங்குதுங்க. அது எக்ஸ்ட்ரா எண்ணெய் அங்கே தான் கையில் இருக்கிற காசு போட்டு வேணால் வாயிலாக ஜீவன் அவங்க உடம்புலாம் வயிறு மாட்டுக்கு சொல்லிட்டு அது தேவையான ஆளுக்கெல்லாம் வாங்கிட்டு வராரு போட்டு போனால் கஞ்சிலாம். அதனால் பால் துட்டு எதிர்பார்க்க முடியாது. யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு எங்கள் சேனலில் ரீச் ஆகலை. அதனால் அதுலேயும் கொஞ்சம் வருமானம் வராது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது முன்னெல்லாம் ப்ளவுஸ் தைப்பேங்க. இப்போ கொஞ்சம் வயசு ஆக கால் வலி அதிகமாகுது. ப்ளவுஸ் தைக்கவே முடியல. என்னன்னே தெரியல. கண்ணடி பட்டாலும் இப்போல்லாம் கல்லடி பட சொல்கிறாங்க பழகுது. கரெக்டு தாங்க. எங்கள் மேலே யாருக்கும் கண்ணடி பட்டுக்குது. ப்ளீஸ் எங்கள் மேலே யாரெல்லாம் கண்ணு வச்சிங்களோ கண்ணெல்லாம் எடுத்துடுங்க. ஏன்னா நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்